எல்லாருக்கும் வணக்கம். சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கிராமத்தில் இருந்து சென்னை வந்து மெட்ராஸில் இருக்கா இல்லை எங்கேம்மா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ஊரில் அதான் கேட்டிருப்பேன். சென்னைங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கப்போ சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்து இங்கே எனக்கு நடிகன்ற ஒரு பேரையும் கொடுத்து என் குடும்பத்துக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்த இந்த இயக்குனர் குடும்பத்துக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். சினிமா தேடி வர அத்தனை பேருக்கும் முதல் கடவுள் அப்படின்னா இயக்குநர்கள் மட்டும்தான். அந்த நம்பிக்கையோடு தான் எல்லாருமே வராங்க. அப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த இயக்குநர்கள் டேரக்டர் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகனா இங்கே நின்று உங்கள் முன்னாடி நான் ஒரு வாழ்த்து வாங்குறது இதுதான். இத்தனை வருஷம் நான் 24-25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்தில் எனக்கு முழுமையான மரியாதை இதுதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சார் சொல்கிற மாதிரி ஒரு கதை நாயகனா ஆக்கி இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு நம்பிக்கை கொடுத்த இயக்குனர் வெற்றிமாறன் அண்ணனுக்கும், என்னை நடிகனை அறிமுகப்படுத்திய சுசீந்திர அண்ணனுக்கும், அதிலிருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்த அத்தனை இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் உங்கள் மூலமாக நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். செந்தில்குமார் என்ன ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து இதுக்கப்புறம் நான் எப்படி போகிறேன், ஒரு பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, நடிகனாருக்கு நம்ம முயற்சி பண்ணி வந்தோம். அதே நாகனாருக்கு நம்ம நினைக்கவே இல்லை. அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ஏதோ நம்மளுடைய விடாமுயற்சி இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு அமைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாமல் நான் இருக்கிறப்ப எனக்கு கரெக்டாக செந்தில்குமார் ஞாபகம் வந்தார். இந்த நேரத்தை தயாரிப்பாளர் குமாரனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு பணம் போட்ட தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எனக்கு மேனேஜராக இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் வந்து என்னை ஒரு நடிகனாக என்னை தவற விட்டுறாமல் என்னை நான் இந்த மேனேஜ் பார்ட்னருக்கு குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த படம் முழுசாக வந்து ஒரு டிசைன் பண்ணி இப்படி வந்து நிற்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக குமாரண்ணே. அவர் இல்லாமல் இல்லை. இந்த மரியாதை எனக்கு இந்த சால்வை ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படம் நல்லா வருதுன்னா தயாரிப்பாளரும் ஹீரோவும் இயக்குனர் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற உதவி இயக்குநர்கள் கண்டிப்பாக அவங்களோட உழைப்பு இல்லாமல் எதையுமே வந்து ஒரு முழுமை அடையான்னு சொல்லுவாங்க. இந்த உதவி இயக்குநருக்கும் டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் இந்த படத்தில் பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்கும் என்னோடய சார்பாகவும் என் குடும்பத்தோட சார்பாகவும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் நீங்கள் கொடுத்த வாய்ப்பை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணே. மறக்க முடியாதுங்கண்ணே. சந்தோஷமாக இருக்குங்கண்ணே. பல ஃபோட்டோக்கள்ண்ணே நம்ம ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்கீங்கண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆமாம், ஃபோட்டோ கொடுத்துட்டாலும் ஃபோட்டோ கொடுத்துட்டு திரும்பி போயிட்டு போகிறதுல அடுத்த கம்பெனி போகிறதுக்கு ஃபோட்டோ கிடைக்காது. ஏன்னா அப்படின்ட்டு இன்னும் 2 கம்பெனி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்கும். பேராசை ஆர்டிஸ்ட்டு 2 ஃபோட்டோ கொடுத்து 1 கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. நம்ம பேராசை விடாது. ஒரு 2-3 கொடுத்துருது. ஒவ்வொரு மூடை பொறுத்து ஒரு அசிஸ்டன்ட் பார்க்க பவர் பிடிச்சுன்னா இது பிடிக்கட்டும், டேரக்டர் பார்க்க பிடிச்சா இது பிடிக்கட்டும் அப்படின்னு அப்படி கொடுத்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று நிற்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணே. ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. நான் சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். சென்னைக்கு வரக்கு முன்னாடி எஜமான் படம் பார்க்குறப்ப தலைவர் ரஜினி சாரை காட்டணும்னு அந்த எல்லோரும் பேப்பர் அள்ளி எறிவாங்க. எல்லாருமே அந்த காட்டு சீட்டை கிழிச்சு வச்சுக்கிடுவோம். நானும் அப்படி பல சீட்டை கிழிச்சு ரெடியாக வச்சு நானும் என் ஃப்ரெண்டும் தலைவரை காட்டணும்னு 8 பேப்பர் அள்ளி எரிஞ்சிட்டேன். திருப்பி கீழே குடிச்சு பேப்பரில் டக்குன்னு சட்டையை காட்டி எரிஞ்சிட்டேன். எரிஞ்சு முடிச்சுட்டு திருப்பி படம் முடிகிற வரைக்கும் அந்த சட்டையை தேடிக்கிட்டே கிளம்பிட்டேன். என்னால் சட்டையை எடுக்கவே முடியலை. ஆர்வத்தில் எரிஞ்சிட்டேன். கூட்டம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. சட்டை கீழே குடிஞ்ச வரைக்கும் நான் படம் முடிகிற வரைக்கும் நான் என் தலைவனை பார்க்க முடியலை. அப்பேற்பட்ட என் சட்டையில் தொலைஞ்ச காரணமாக இருந்த ஒரு மனுஷங்கிட்ட வந்து என் அண்ணங்கிட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் கூட நடிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. உண்மைக்கே இறைவனுக்கு நன்றினேன்.